இது என்னோட கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் ஃபோட்டோங்க. பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. எந்த மேக்கப் கிடையாது பாருங்கள். எப்போவுமே நான் இப்படி தான் வெறும் மூஞ்சிக்கு சோப்பு மட்டும்தான் போடுவேன். அது என்ன தூசி என்ன பட்டாலும் எனக்கு ஒன்றும் இந்த பிரச்சனை இல்லை பாருங்கள். எதுவுமே கிடையாது. அப்போ நான் லக்ஸ் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேங்க. லக்ஸ் சோப்பு கார பொண்ணு நான். இது பாருங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிஞ்சு என் பையன் வயிற்றில் 4 மாதம். அப்போ ஃபுல் வாமிட்டு, பயங்கர வாமிட் ஆகும். அந்த அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ இது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்கள். எப்படி இருந்தேன்னா இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சேலை நான் இப்போ தான் கட் பண்ணி இந்த சேலையை தான் நான் சுடிதார் தைக்க போகிறேன். எனக்கு எனக்கு எங்களோட அது என்ன சொல்கிறாங்க, நிச்சயப்பட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எங்கள் திருநெல்வேலி சைடு பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னோட அந்த இது பட்டு அந்த டைமில் உள்ளது. நான் போட்டிருக்க எல்லாமே ஒரிஜினல் கோல்டுங்க. பாருங்கள் மோதிரம் எத்தனை போட்டிருக்கேன் பாருங்கள். வளையல், தங்க வளையல் எல்லாமே ஒரிஜினல். எதுவுமே இதில் என்னோடது ஒரு சின்ன பொருளும் கூட எங்கள் அம்மா என்னைய இப்படி தான் வளர்த்தாங்க பார்த்துக்கோங்க. ஒரு பொருளும் கூட என்னைய பித்தாளை அந்த மாதிரி டூப்ளிகேட்லாம் என்னை போட விட்டதே கிடையாது. எத்தனை 2 கையிலையுமே மோதிரம் இருக்கும். 2 கையிலும் மோதிரம், தங்க வளையல், கோல்டு வாட்ச் தான் போடுவேன். பாருங்கள் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். ஆனால் எனக்கு இந்த கல்யாண ஃபோட்டோலேயே ஃபுல் ஃபோட்டோவில் இது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போ அப்படியே அவர் எங்கள் வீட்டுக்காரர் சரத்குமாராகவும் நான் மீனாவாகவும் நினச்சிக்குவேன். என் மனசில் அப்போ எந்த பாட்டு தெரியுமா ஓடும்? ஒரு நாள் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும். அந்த பாட்டு தாங்க அடிக்கடி ஓடும். பாருங்கள் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.